அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமேட்டிக்ஸ் எக்ஸாம் வச்சுட்டா டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறேன். 10 சாப்டருக்கான எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் கம்ப்ளீட்டாக ஒரு 7 புக்லெட்ஸில் உங்களுக்கு 8000 ப்ராப்ளம்ஸ் கவர் பண்ணி கொடுக்குறேன். ஸோ அது இல்லாமல் எவ்ரி வீக் சண்டே டெஸ்ட் சீரிஸ் போயிட்டுருக்கு. வேணுன்றவங்க டெஸ்ட் பேட்ச் சீரிஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ யூஜிடிஆர்பி மேத்தமேட்டிக்ஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக 10 சாப்டருக்கான கொஷின் கலெக்ஷன்ஸ் வந்து நீட்டாக ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு என்னென்ன கண்டென்ட் சிலபஸ் ஆர்டரில் வேணும் அப்படின்றத ஃப்ரேம் பண்ணி கொஷின் கலெக்ஷன்ஸாக டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட வச்சுருக்கேன். ஸோ அந்த கொஷின் கலெக்ஷன்ஸ் புக் ஆகிட்டுருக்கு. ஸோ வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு புக்கிங் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 9384686847. ஜஸ்ட் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். ஒன்ஸ் நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு 2 டேஸ்க்குள்ளே கைக்கு பார்சல் வந்துடும். வித்தவுட் டிலே உங்களுக்கு மேக்ஸிமம் 2 டேஸ்க்குள்ளே நீங்கள் புக் பண்ண டேட்லேருந்து கண்டிப்பாக கைக்கு பார்சல் வந்துடும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் சீரியஸ் சண்டே கொடுக்குறது ரொம்ப முக்கியமான டெஸ்ட் சீரியஸ். ஸோ நீங்கள் வந்து எந்த அளவுக்கு சப்ஜெக்ட் படித்து டெப்த்தாக நாலேஜ் வச்சுருக்கீங்க அப்படின்றத செல்ஃப் எவாலுவேஷன் தான் டெஸ்ட்டு. அது எக்ஸாமுக்குள்ளே நம்ம ரெடி ஆகிட்டோமா, எக்ஸாம் போகிறதுக்குள்ளே நம்ம கம்ப்ளீட்டாக அதை பார்த்துட்டோமா அப்படின்றது தான் நீங்கள் உங்களை செல்ஃப் டெஸ்ட் பண்ணிக்கணும். ஒரு சிலபஸ் படிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த சிலபஸில் இருக்கிற எந்த டாபிக் கேட்டாலும் உங்களால் கொஷின்ஸை ஃபேஸ் பண்ண தெரியணும். ஸோ அந்த ஸ்கில்லு தான் உங்களுக்கு கண்டிப்பாக காப்பாற்றும். நீங்கள் அந்த ஸ்கில் இல்லாமல் நீங்கள் எக்ஸாம் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையாக இருக்கும். அப்போது நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் ஒவ்வொரு சிலபஸ் ஆர்டரில் இருக்கிற கொஷின் கலெக்ஷன்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். சிலபஸை லைன் பை லைன் படிக்கணும். அந்த சிலபஸை கொஷின்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ நிறைய சக்ஸஸ் பீப்புள்ஸோடைய ஹிஸ்ட்ரி கேட்டிங்க அப்படின்னா நான் நிறைய டெஸ்ட் கொஷின் போட்டேன், நிறைய டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணேன், எக்ஸாம் போகிறதுக்குள்ளே நான் ஒரு 15,000 கொஷின் கிட்ட சால்வ் பண்ணிட்டு போனேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது அது பண்ணால் மட்டும்தான் முடியும். ரொம்ப கஷ்டம். அந்த 3 ஹவர்ஸ் நீங்கள் என்ன எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறீங்க அப்படின்றது உங்களுடைய பேக்ரவுண்ட் ஒர்க் ஸ்டடீஸ் என்னவா இருக்கும், கொஷின் கலெக்ஷன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதா தான் இருக்கும். நீங்கள் என்ன செக் பண்ணி பாருங்கள், நிறைய பேர்கிட்ட கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக சொல்லுவாங்க. நான் வெறும் சிலபஸ் மட்டும் படிக்கல, டெஸ்ட் அடித்து பார்த்தேன், மார்னிங் ஈவினிங் டெஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தேன், அதனால தான் என்னால் ஈஸியாக கிராக் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஓகே, ஸோ இந்த கொஷின் கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் கலெக்ஷன் தான். ஸோ அதனால் மிஸ் பண்ணிடாமல் இமீடியட்டாக புக் பண்ணி படிங்க. ஸோ நிறைய ஆர்டர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப்பில் உங்களுக்கு நான் ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் ஈஸியாக எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு மிகப்பெரிய சோர்ஸாக உங்களுக்கு நான் வந்து மெட்டீரியல் சாய்ஸை வச்சுருக்கேன். அதே போல் எவ்ரிடே நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸும் கவனிக்கணும். ஸோ என்ன சொல்ல வரேன், அந்த வீடியோவில் என்ன கான்செப்ட் இருக்குது. ஸோ ஒருத்தர் வந்து ரொம்ப கமெண்ட் பண்ணி ரொம்ப தேங்க் பண்ணியிருந்தாங்க. சார் எனக்கு வந்து சப்ஜெக்டில் படிச்சிருந்தேன் சார், எனக்கு நிறைய ஐடியாஸ் இருந்தது, பட் உங்கள் கலெக்ஷன்ஸை பார்க்கும்போது தான் எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டே வந்திருக்கு. ஸோ இந்த கொஷின் இப்படியும் பார்க்கலாம், இப்படியும் சால்வ் பண்ணலாம், இவ்வளோ ஐடியாஸ் இருக்குது அப்படின்றத ஒவ்வொரு நாளும் அப்டேட் பண்ணிகிட்டே வந்தேன் சார், ரொம்ப தேங்க்யூ சார் அப்படி சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய டெஸ்ட் சீரியஸ் எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் கொடுங்க. அப்போ தான் பீப்புள்ஸ் வந்து ரீச் ஆகும். ஸோ அவங்களுக்கு ஒரு டவுட் தாட்ஸ் வரும் இல்லைங்களா, அந்த தாட்ஸ்லேருந்து அவங்க வெளியே வருவாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இந்த யூடியூப் சேனல் பாரு, இந்த இதை படித்து பாருங்கள், உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுன்றது குட்னஸ் ஆர் பேட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருந்தால் அவங்க வாங்கி படிக்கணும். ஓகே, ஃபைன். இப்போ காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் ஒரு 8 ப்ராப்ளம்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம்ஸ் தான், அப்படியே பார்த்துருவோம். இப்போ z = 1 + i / 1 - i then z power 10 என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ z power 10 வேணும்னா ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து ஒரு சிங்கிள் நம்பர்ஸ்க்கு ரெடியூஸ் பண்ணணும். அப்போது 1 - iயோட கான்ஜுகேட் ஷேர் வந்து 1 + i / 1 + i ஜஸ்ட் மல்டிப்ளை டிவைட் பண்ணிக்கிறீங்க. இது வந்து a², இது a + b × a - b, a - b × a + b. ஸோ எக்ஸ்பாண்ட் பண்ணுங்கள், a² + b² + 2ab வந்துடுச்சு. ஸோ இப்போ a² - b² 1 + i² வேல்யூ -1 ஆகிடும், -1 ப்ளஸ். அப்போ 1 + 2i + i² / 2, i² வேல்யூ வந்து -1 இல்லைங்களா. ஸோ ஜஸ்ட் இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு சிம்பிளை பண்ணிங்கன்னா 2i/2 கிடைக்கும். ஸோ ஆஃப்டர் சிம்பிளிஃபிகேஷன் வேல்யூ என்ன கிடைக்கும், iன்னு கிடைக்கும். இப்போ அவங்க z power 10 தான் கேட்குறாங்க. அப்போ i power 10, அப்போது இது எப்படி பிரிச்சுக்கலாம்னா i power 8 × i² எழுதிக்கலாம். கரெக்டுங்களா. i power 8னா i power 4 power square × i². i power 4 1, i power 4 ஸ்கொயர் பண்ணாலும் உங்களுக்கு வந்து 1 தான் வரப்போகுது. ஸோ i² வேல்யூ வந்து -1 நமக்கு தெரியும். ஸோ டோட்டலாக ப்ராடக்ட் வேல்யூ வந்து -1. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஓகே, if z1 = 1 + i and z = 2 - i, what about z1 × z bar, z2 bar. ஸோ z2 barன்றது இதை பார் பண்ணுறீங்க, அப்போ 2 + iன்னு வந்துடும். z1 × z2 bar போட்டுறீங்க,
1 plus I into 2 plus I. ஸோ ஜஸ்ட் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்து 1 plus 3i கிடைச்சிடும். ஸோ எந்த ஆப்ஷன் பாருங்க, ஆப்ஷன் ஏ 1 plus 3i. 1 plus 3i. சாரி. ஸோ ஆக்சுவலாக இந்த ப்ளஸ் சிம்பிள். ஓகே, 1 plus 3i. நெக்ஸ்ட், if mod z minus of 1 plus I equal to 2, then locus of z in the organ plane நாவா இருக்கும். ஆக்சுவலாக இது ஒரு சர்க்கிளை ரெப்ரசன்ட் பண்ணுதுங்க, வேற ஒன்றும் கிடையாது. சர்க்கிள் ஆக்சுவலாக சென்டர் பாயிண்ட் வந்து 1,1, ரேடியஸ் வந்து 2 யூனிட். mod z minus a equal to r ஃபார்மேட்டில் இருக்குன்னு பாருங்க. ஸோ ரேடியஸ் வந்து 2, சென்டர் பாயிண்ட் வந்து 1,1. ஸோ 1,1 சர்க்கிள் வித் சென்டர் 1,1, ரேடியஸ் இஸ் 2. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்ட். which of the following functions analytic everywhere? e power z வந்து ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷன். that z equal to 0 நாட் அனாலிட்டிக். இதுவுமே உங்களுக்கு எசென்ஷியல் சிங்குலாரிட்டி வரும். ஸோ at z equal to 0 எசென்ஷியலாக இருக்கும். ln z வந்து at not z equal to 0 அன்டிஃபைன்ட் ஆகிடும். ஸோ அதனால அது நாட் அனாலிட்டிக். ஓகே, ஸோ f of z equal to u plus iv இந்த கோசிரிமான் ஈக்குவேஷன் ux equal to uy, uy equal to minus vx. ஓகே, ux equal to vy, uy equal to minus vx. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு கோசிரிமான் ஈக்குவேஷனுடைய டெஃபினிஷன், theory பார்ட்டோடைய கன்க்ளூஷன். The image of the closed contour mod z equal to z dz by z minus 3 என்ன வரும்? Integral values. The integral of closed contour mod z equal to dz by z minus 3 னா இது பாருங்க, mod z equal to 2ல இதனுடைய போல் தெரிஞ்சிச்சு z equal to 3, but which lies outside circle. mod z equal to outside circle. ஏன்னா சென்டர் 0, ரேடியஸ் 2 யூனிட் போட்டிங்கன்னா 3 இங்கே வந்துடும். ஸோ அப்போ லைஸ் அவுட் சைடுன்றதால க்ளோஸ்டு கான்டோரில் ஃபங்க்ஷன் வந்து அனாலிட்டிக்காக இருக்குன்றதால இன்டெக்ரல் வேல்யூ ஆகிடும், உங்களுக்கு 0 ஆகிடும். அடுத்து இஃப் f of z equal to z square plus 1 minus I into z plus 2 இருக்கு, f dash of 1 ஆகும். டேரெக்டாக டெரிவேட்டிவ் பண்ணுறீங்க, 2z இது டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 1, அப்போ 1 minus I. f dash of 1 தானே, 2 plus 1 minus I னா உங்களுக்கு 3 minus I வந்து. ஓகே, நெக்ஸ்ட், if f of z equal to u plus iv is an analytic at z equal to 0, f of 0 is 0, f dash of 0 வந்து 2 plus 3i இருந்தா what about this? இந்த லிமிட் எக்ஸாக்டா f dash of 0 அவ்வளவுதான். ஒரு கன்ஃபியூஷனுக்கு தான், வேற ஒன்றும் கிடையாது. லிமிட் z tends to 0, f of z by zன்றது f dash of 0 கரெக்டு தானே? இப்போ f dash of 0ன்றது ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க 2 plus 3, அப்போ நீங்கள் 2 plus 3 தான் நீங்கள் ஆப்ஷனை சூஸ் பண்ண போறீங்க. அப்போ எந்த ஆப்ஷன்? ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஓகே, ஸோ எவ்வளோ ஓரளவுக்கு திங்க் பண்ணுற மாதிரி இருக்கும், பட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்கள் மைண்டு ரெஃப்ரெஷ் ஆகிற மாதிரி இந்த கொஷின்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருப்பேன். ஸோ இமீடியட்டாக அந்த கொஷின் கலெக்ஷன்ஸ் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய டிஃப்ரெண்ட் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு நான் வீடியோ கொடுத்துக்கிட்டே இருக்கேன். சேனல் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.